பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான தியான வசனம் சங்கீதம் 142:7. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். நீர் எனக்கு தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். நம்முடைய ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி விடுகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தை தாவீது சவுல் தன்னை துரத்தி கொண்டு வருகிற பொழுது எழுதின சங்கீதமாயிருக்கிறது. இந்த 142வது சங்கீதம் சவுலுக்கு தன்னை தப்புவித்து கொள்ள தாவீது அதுல்லாம் கெபிலோ அல்லது என் கெபியிலே தான் ஒளிந்து கொண்டிருந்த பொழுது பாடின சங்கீதமாய் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நீர் எனக்கு தயவு செய்ய வேண்டும். காரணம், ஒரு பக்கத்திலே தாவீதை சவுலும் வேட்டையாட துணிந்து கொண்டிருக்கிறான், சவுலும் அவனுடைய கூட்டத்தாரும். மற்றொரு பக்கத்தில் அந்த ஏரியாவிலே வசிக்கிறதான ஜனங்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவனை சேர்ந்து பிடித்து விடுவார்களோ என்று சொல்லுகிறதான ஒரு பயத்தின் மத்தியிலே அவன் இருக்கிறதை நாம் காண முடியும். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது அந்த கெபியில் இருந்து அவ்விதமாய் பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனை நோக்கி வேண்டுகிறான், நீர் எனக்கு தயவு செய்ய வேண்டும். என் இக்கட்டத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து நீர் என்னை விடுவியும் என்று சொன்ன பொழுது தேவனாகி கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாய்த்தானே பாபிலோன் தேசத்திலே தானியேல் அந்த நிலைமையிலே விடப்பட்டவனாயிருந்தான். 3 யூத வாலிபர்களை நெருப்புக்கு விடுவித்த கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கர்த்தராயிருக்கிறார், நம்முடைய இரட்சகராயிருக்கிறார். உனக்கு தயவு செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்றைக்கு நீங்களும் அவ்விதமான ஒரு சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். வருத்தமான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, உங்களுடைய ஆத்துமா இக்கட்டில் இருக்கிறது போல நெருக்கப்பட்டவர்களாய் என்ன செய்வதென்று யோசிப்பதற்கு கூட மனதிற்கு தோன்றாத ஒரு நிலைமையில கடந்து போய் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தாவீது விதமாய் சொல்லுகிறான், சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீரே என்று சொல்லி, கர்த்தர் உன்னை சத்ருனை கையில் விடாமல் உன்னை விசாலமான ஒரு இடத்துல வைத்து உன்னை பத்திரப்படுத்துவார். உன்னை தாராளமாய் நீ ஒரு தொந்தரவும் இல்லாமல் கடந்து போகும்படி செய்வார் என்று சங்கீதம் 31:8 சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் கர்த்தர் உனக்கு தயவு செய்கிறவராயிருக்கிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஒருவேளை உனக்கு நியாயம் கிடைக்கலையா? அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறதா? உன்னை ஏமாற்றி இருக்கிறார்களா? உன் மேலே பழி சொல்லி இருக்கிறார்களா? உன் மேலே பொய்யா சொல்லி இருக்கிறார்களா? கவலைப்படாதிருங்கள். அவர் நியாயம் செய்கிற தேவனாகி கர்த்தர். பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்கள். உடைய ஆத்மா கட்டுண்டதை போல இருக்கிறதா? Are you bound by situations and challenges and circumstances? Don't worry. Here is a God who can deliver from all situations. அந்த வசனம் சொல்லுகிறது 146:7 அவர் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற கர்த்தர் உனக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். அவர் உனக்கு அனுகூலமான துணையாயிருந்து இந்த வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே உண்மை என்பதை நிரூபிக்க வல்லவராயிருக்கிறார். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன் என்று சொல்லி சங்கீதம் 119:17 வாசிக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு தயவு செய்வார். காலம் கடந்து போனதை போல தோன்றலாம். நீர் எதிர்பார்த்தது நேரத்தோடு கிடைக்காமல் போயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். தேவனாகி கர்த்தர் தாவீதுக்கு தயவு செய்தாரு, தானியேலுக்கு தயவு செய்திருக்கிறாரு. இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் கர்த்தர் தயவு செய்வார். உன்னை கனப்படுத்துவார். உன் தலை நிமிரும்படி செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் உனக்கு தயவு செய்து உன் சத்துருக்களுக்கு ஒப்புக்கொடாமல் அந்த சத்துருக்களின் வல்லமைகளையும் சூழ்ச்சிகளையும் உங்களுடைய பாதங்களுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். ஜெயத்துடனே, ஜெய கம்பீரத்துடனே இயேசு கிறிஸ்து முன்னே போகிறதை உங்களுடைய வாழ்விலே காண்பீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த நாளிலே உங்களோடு அந்த கிருபை தங்கும்படி செய்வாராக. ஆமேன். God bless you.